பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களை நடத்துறேன் அப்படின்னா நான் உங்களை பாதுகாத்து கொள்றேன், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யறேன், நான் உங்களோடு கூட இருந்து உங்கள் தகப்பனா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு உங்களை மரண பரியந்தம் நான் உங்க கரத்திலேயே நான் உங்களை வச்சுக்கிறேன் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்குன்னு சொல்லி ஏசப்பா உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார். பார்த்தீங்களா? சகல நாட்டிலும் ஏசப்பா நம்ம கூட தான் எப்பவுமே இருக்கிறாரமா. இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு மரண பரியந்தம். அப்ப இந்த உலகத்துல வாழ்ற வரைக்குமே ஏசப்பா நம்ம கூட தாங்க இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரங்கள்ல பாவம் செஞ்சு தப்பு செஞ்சுட்டு ஏசப்பா விட்டு பின்மாற்றத்துக்கு போயிருங்க. பின்மாற்றத்துக்கு போயிட்ட பிறகு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில நன்மை நடக்க மாட்டேங்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் வாங்க கூடாதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம அவசரத்துக்கு நம்ம யோசிக்காம கடன் வாங்கிறோம். சில நேரங்கள்ல இந்த பாவம் தப்புன்னு தோணுது, ஆனா அவசரப்பட்டு ஆசைப்பட்டு சபலப்பட்டு பாவம் செஞ்சிடும். சில நேரங்கள்ல நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், உண்மையா இருக்கணும் ஆசைப்படுறோம், பொய்யா வாழ்ந்துடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கூட அநேகத்துல ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராமா. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.